வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள். இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் கவனத்தோடு இருங்க. உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த முக்கியமான அறிவிப்புகளை இந்த வகை வீடியோவில் பார்க்கலாங்க. இது என்ன அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ முழுமையாக நான் சொல்ல போகிறேன். தமிழக அரசுடைய புதிய அறிவிப்பின்படி என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் ஆகிய 3 வகை ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் அட்டைகளை தக்க வைக்க 3 மாற்றங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக போலி அட்டைகளை ஒழிக்கும் நோக்கில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு, பயோமெட்ரிக் பதிவு ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இந்த நடைமுறைகளை சரியாக முடிக்காதவர்கள் அட்டை ரத்து செய்யப்படுவதும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதும் நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. எச்சரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைகள், கைபேசி இணைப்பு இணைப்பதன் மூலம் பொருட்கள் வாங்கும் விவரங்கள் வெளிப்படையாக அறிய முடியும். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை பெற முடியும். அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை தடுக்கவும் தகுதியான ஏழை மக்களுக்கு சலுகைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் இந்த மாற்றங்களை விரைந்து முடிக்க தடையின்றி இலவச அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்சமயம் வந்திருக்க அந்த முக்கியமான மாற்றங்கள். 3 கோடியான போலி அட்டைகள் பார்த்தீங்கன்னா செயல் இழப்பு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 கோடி போலி அட்டைகளை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறது இதுவே முதல் தடவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல்வேறு விதமான முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த 3 கோடி போலி அட்டைகளை முறைகேடாக எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தவிர்த்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்களை அரசு சலுகைகளை பெறுவதும் ஒரே நபர் பல அட்டைகளை வைத்திருப்பதும் தடுக்க இது உதவும். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 3 முக்கியமான மாற்றங்கள். கட்டாயமாக இகேஒய்சி இந்த மாத இறுதிக்குள் அனைத்து அட்டைதாரர்களும் இகேஒய்சி செய்ய வேண்டும், இல்லையெனில் அட்டை ரத்து செய்யப்படும். 2வது, ஆதார் பயோமெட்ரிக் இணைப்பு. ஆதார் மற்றும் பயோமெட்ரிக் இணைப்பு. ஆதார் தகவல்களை இணைத்து கைரேகை அல்லது கண்விழி ஐடி சரிபார்ப்பை மேற்கொள்வது போலி அட்டைகளை நீக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. போலி அட்டைகளை ரத்து செய்யறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்த கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மொபைல் எண் இணைப்பு. ரேஷன் அட்டையுடன் மொபைல் எண்ணை இணைப்பதன் மூலம் நீங்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் அதன் விலை குறித்த விவரங்கள் உடனுக்குடன் SMS மூலமாக வந்துடும். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் ரேஷன் பொருட்கள் மக்கள் தங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் முறைகேடுகளை தவிர்க்க சிசிடிவி கண்காணிப்பு. முறைகேடுகளை தவிர்க்கவும் சரியான இடையின் பொருட்கள் வழங்கப்படுவதையும் உறுதி செய்வதற்கு சிசிடிவி கடைகளில் பொருத்தப்படும். தகுதியானவர்களுக்கு முன்னுரிமை. இந்த மாற்றங்களால் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்களில் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. சரியான பயனாளர்களுக்கு இது சென்றது. அரசின் சலுகைகள் ஏழை மக்களுக்கு சரியாக சென்று உறுதி செய்வதே இதன் நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புதிய விதிமுறை கீழே விரைவில் வரும். இந்த மாதம் இறுதிக்குள்ளார இந்த இகேஒய்சி நீங்கள் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.